அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு அரசியல் சார்ந்த பதிவு தான். ஆனா அது இன்னைக்கு நேற்று நடந்தது கிடையாது. சுமார் 2500 ஆண்டுகளுக்கு முன்னால இதே பாரத தேசத்துல நடந்தது. அதாவது ஒரு முதலமைச்சர் எப்படிப்பட்டவரா இருந்திருக்கார் அப்படிங்கிறதுக்கான உதாரணம் இந்த கதை. இந்த கதைன்னு சொல்றனை ஒழிய இது உண்மையிலேயே ஒரு வரலாற்று சம்பவம். ஒரு பெரிய நாடு உருவாக்கப்படுது. அந்த நாட்டுக்கு ஒரு ராஜா, அந்த ராஜாவுக்கு கீழே அவருக்கு முதலமைச்சர் ஒருத்தரை நியமிக்கிறார். அந்த முதலமைச்சர் யாருன்னு பார்த்தா இந்த ராஜாவுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தவர். அதாவது அரசியல் நுட்பம், எதிரிகளை எப்படி கையாளுறது அப்படிங்கிறது, இராணுவ வித்தைகள் போன்ற அனைத்தையும், தர்மம், நியாயம், நேர்மை எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தவர். அவரு தான் அங்க முதலமைச்சராக இருக்கார். அப்படிப்பட்ட அந்த முதலமைச்சர் ரொம்ப தீர்க்க தரிசியும் கூட, ரொம்ப நாணயமா நடந்துக்கிட்டாரு. நாணயமா நடந்தாலே ஒரு பிரச்சனை உண்டு. எதிரிகள் எப்பவுமே அதிகமாக ஆரம்பிச்சிருவாங்க. அப்படித்தான் அந்த முதலமைச்சருக்கு வந்தாங்க. இந்த நேரத்தில் ஒரு ஒரு மலைவாழ் பிரதேசத்திலிருந்து மக்கள்கிட்ட இருந்து ஒரு கோரிக்கை வருது. அதாவது ஒற்றர்கள் மூலமா ஒரு கோரிக்கை வருது. என்ன விஷயம்னா, இந்த மாதிரி அந்த பகுதியில் இருக்கிற அந்த ஊர் கிட்டத்தட்ட அந்த 18 கோடி கிராமம், அந்த மாதிரி அந்த பிரதேசம் முழுக்கவே மக்கள் கடும் குளிரால் அவதிப்படுகிறார்கள். தரையெல்லாம் அப்படி சில்லிட்டு போகுது, அதனால உட்காரவும் முடியல, படுக்கவும் முடியல அப்படின்னு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு செய்தி வருது. உடனே இந்த முதலமைச்சர் என்ன பண்றாரு, செய்தியை வாங்கி நேராக மன்னர்கிட்ட சொல்றாரு. அந்த மன்னர் இவரை நீங்க என்ன செய்யணுமோ செய்யுங்க அப்படின்னாரு. அப்ப இவர் இந்த முதலமைச்சர் கேட்கிறார், இது மாதிரி எனக்கு ஒரு எண்ணிலடங்காத அளவுக்கு படுக்கை விரிப்புகள், தலையணை, கம்பளி, போர்வை இப்படி நிறைய கொடுங்க. அது போக மக்கள் பசியாடுறதுக்கும் நிறைய செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. உங்க இஷ்டம், எப்படியோ நீங்க எடுத்துட்டு போங்க, மக்களை காப்பாத்துங்க அப்படின்னு ராஜா முடிவு பண்ணி கொடுத்துட்டாரு, அதிகாரம் கொடுத்துட்டாரு. இந்த முதலமைச்சரும் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி எல்லாத்தையும் கேதர் பண்ணிட்டு அந்த மாதிரி அந்த ஏரியாவுக்கு போறாரு. கடும் பயணம் பண்ணி போறாரு. அப்படி போறப்ப அங்க நிறைய பேருக்கு விநியோகம் பண்றாரு. இது போக அவரு ஒரு இடத்த சொல்லிட்டு அங்க நான் தங்கி இருப்பேன், யாரு வந்தாலும் அனுப்பி விடுங்க அப்படின்லாம் சொல்லிட்டு போயிடுறாரு. இப்போ இங்க அரண்மனையில என்ன நடக்குதுன்னா, ஐயா நீங்க நம்பி அனுப்பி விடுறீங்க ராஜா, ஆனா அவர் பயங்கர ஃப்ராடுக்காரரு, அவர் அவ்வளவு சாதாரணமான ஆள் கிடையாது. எல்லாமே அவர் சுகபோகத்துக்கு, அவர் அறிஞ்சவன் தெரிஞ்சவனுக்கு செய்யறதுக்காக அவர் எல்லாத்தையும் அரண்மனையில இருந்து லவுட்டிட்டு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி போட்டு கொடுக்குறாங்க. ராஜாவுக்கு இருந்தாலும் நம்பிக்கை ஏற்படலை. அதாவது இவங்க சொல்ற செய்தி மேல நம்பிக்கை வரல. இவங்க சரி இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நாம எல்லாரும் போய் மாறு வருஷத்துல அந்த முதலமைச்சரை போய் கண்காணிப்போம் அப்படின்னு போறாங்க. இப்படி போய் இவங்களும் சில நாட்கள் டிராவல் பண்ணி போறாங்க. அந்த பிரதேசத்தை அடைஞ்சிட்டாங்க. அப்ப அந்த ஊர் ஜனங்கள்ட்ட தெரிஞ்சுக்கிறாங்க, இது மாதிரி எங்க அவரு இருக்காரு அப்படிங்கறத. இந்த மாதிரி ராஜா அனுப்பிச்சு கொடுத்து விட்டாரு, அதை ஒருத்தர் கொண்டாந்தாரு, அவர் எங்க இருக்காரு அப்படின்னு கேக்குறப்ப அவரு ஒரு கிராமம், அந்த கிராமத்துல ஊர் கோடியில ஒரு ஓலை குடிசை, அந்த குடிசைக்குள்ள இருக்காரு. அது கொண்டு போன போர் எல்லாமே எல்லாம் சப்ளை பண்ணாரா என்னன்னே தெரியல. இப்ப இந்த ராஜாவுக்கு தன்னை யாருன்னு காமிச்சிக்கல, தன் கூட வந்தவங்களையும் யாரையும் வெளிப்படுத்திக்காமைய நேரம் அந்த குடிசைக்கு போறாரு. கதவை தட்டுறாரு. அந்த கதவை தட்டினோன்னு அங்கிருந்து அந்த பெரியவர் வர்றாரு. யாரு? முதலமைச்சர் வர்றாரு. முதலமைச்சர் வர்றாரு. ஆனா இவருக்கு வந்தோன்னா ராஜாவை அடையாளம் தெரியல, கூட வந்தவங்களையும் தெரியல. இல்லைங்க, ராஜா ஏதோ உங்க மூலமா கம்பளி போர்வை, தலையணை, படுக்க விரிப்பு, இன்னும் சாப்பிட்றதுக்கு மக்களுக்கான உதவிகள்லாம் ஏதோ உங்க மூலமா கொடுத்து அனுப்பிச்சிருக்காருன்னு சொன்னாங்க. அதான் நாங்க வாங்கிட்டு போனாலும் தான். ஐயா நாங்கள் தெரியாத நேரங்கட்ட நேரத்தில் வந்துக்கோம், மன்னிச்சுங்க. அதெல்லாம் கிடையாது. எந்த நேரமா இருந்தாலும் மக்களுக்கு உதவி செய்ய வேண்டியது அந்த நாட்டின் மன்னனின் கடமை. அதை தலைமேல் ஏற்று கடமை செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு. வாங்க, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு உள்ள கூப்பிடுறாரு. அவங்களுக்கு தேவையானதை கொடுக்குறாரு. இந்த ராஜா மார்வேஷத்துல போன ராஜா கூட போனவங்க எல்லாருக்குமே கொடுக்குறாரு. கொடுத்தோன்னே
வாங்கிட்டு கிளம்புறாங்க. அப்ப இந்த ராஜா வந்து என்ன கேட்கிறாருன்னா, ஐயா நீங்க எல்லாமே கொடுக்குறீங்க, போறீங்க, வர்றீங்க, நீங்க ஒரு நல்ல இடத்துல தங்கலாமே, ஏன் இப்படி இந்த ஓலை குடிசையில வந்து இப்படி தங்கிக்கிட்டு, நீங்க வந்து ஒரு மன்னர் கொடுத்த ஒரு போர்வை எடுத்திருக்கலாம், கம்பளி எடுத்திருக்கலாம், தலையணை எடுத்திருக்கலாம், மற்ற பொருட்களை ஏதாவது உபயோகப்படுத்திருக்கலாம், எதுவுமே இல்லாமல் நீங்க வெறும் கட்டாந்தரையில கிடக்குறீங்களே, ரொம்ப சிரமமா இல்லையா அப்படின்னு. இதுல என்ன சிரமம் இருக்கு? இந்த மன்னர் மக்களுக்கு உதவி செய்தே ஆக வேண்டும், அவர் கடமையை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி நான் முதலமைச்சரை நான் கேட்டேன். மன்னர் நல்ல மனசோட கொடுத்தார், அதை நான் கொண்டாந்துருக்கேன். அவரு கொடுத்தப்பவே நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு என்னையும் கேட்டிருக்கலாம், இல்ல எனக்கும் தேவைன்னு நான் கேட்டிருந்திருக்கலாம். எங்க 2 பேருக்குள்ள அந்த பேச்சுவார்த்தையே போகல. அவர் சொன்ன கடமையை நிறைவேற்றுறதுக்கு மட்டும்தான் எனக்கு அதிகாரம். எனக்கு அந்த மாதிரி எல்லாம் அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்பட்டு நான் செயல்படணும்னு அவசியமே கிடையாது. உங்களுக்கு போதுமா, இன்னும் எதுவும் செய்யணுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொன்னோன்னு தான் ராஜா வந்து வேஷத்தை கலைக்கிறார். கூட வந்தவங்களும் வேஷத்தை கலைச்சி வைக்க தலை குனிகிறாங்க. என்னன்னு கேட்டா, இது மாதிரி நாங்கள் அபாண்டமா சொன்னோம், அது ராஜா நம்பிட்டு வந்துட்டாரு அப்படின்னோடனே, அப்ப அந்த முதலமைச்சர் ரொம்ப பெருந்தன்மையா சொல்றாரு, மன்னா எனக்கு நீங்க கொடுக்கிற சம்பள தொகை எனக்கு அது போதுமானது, எனக்கு உதவி போக்குவரத்து எது வேணும்னா நானே கேட்டிருப்பேன். ஆனா என்னுடைய நேர்மைய சந்தேகப்பட்டு நீங்க வந்து இப்ப மாறு வேஷத்துல வந்து பாத்தீங்களா, அதுதான் எனக்கு மனசு வலிக்குது. நீ வேற மாதிரி என்னைய தண்டிக்கிறதுனா கூட தண்டிச்சிருக்கலாம், என்னைய சந்தேகப்படுறதே என்னால தாங்கிக்க முடியல ராஜா அப்படின்னா அந்த மன்னரை கட்டி பிடிச்சி கதறிட்டான் அந்த முதலமைச்சர். அப்படி ஒரு முதலமைச்சர் இருந்திருக்கார். அவர் யாரு? அவர்தான் இந்திய ராஜதந்திரி என்று இன்றளவும் போற்றப்படக்கூடிய சாணக்கியன். சாணக்கியன் தான் அவர். அவருடைய அந்த மன்னர் இருக்கார் இல்லையா, அவர் தான் சந்திரகுப்த மௌரியர். அந்த சந்திரகுப்த மௌரியரை உருவாக்குனதே இந்த சாணக்கியர் தான். இந்த இப்படியும் ஒரு முதலமைச்சர் அந்த காலத்தில் இருந்திருக்காரு. இதெல்லாம் நீங்க நினைச்சு கற்பனை கூட இன்னைக்கு கதையில கூட எழுத முடியாத அளவுக்கு இன்னைக்கு நாட்டு நிலவரம் இருக்கு. நான் வந்து இதை மட்டும் சொல்லிடுறேன். இந்த சாணக்கியன் தான் அவருடைய பொன்மொழி ஒன்று ரொம்ப ஃபேமஸ். அது எனக்கு ரொம்ப பல வருடங்களா நான் பயணத்துல மைண்ட்ல வச்சுக்கிட்டே இருக்கேன். அதாவது நேரான மரங்களை வெட்டுப்படுகின்றன. ஏன் அந்த நேரான மரங்களை வெட்டுப்படுகின்றன அப்படின்னா, ஒரு மரக்களம், அதாவது கட்டுமரம், கப்பல், இல்ல கோயிலுக்கான கொடிக்கம்பம், இந்த பாலம் கட்டுறதுக்கு இப்படி எல்லாம் மரம் தேவைப்பட்டுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, இந்த இப்படி வளைஞ்சு போய் கிளையும் கொடியுமா இருக்குமே, அந்த மாதிரி மரம் செட் ஆகாது. ஒரே நேரா வளர்ந்து போகுது பாருங்க. சில நேரங்களில் தேக்கு மரம் கிட்டத்தட்ட நீங்க அந்த மாதிரி பார்த்துருப்பீங்க. நிறைய மரங்கள் இருக்கு, எனக்கு பேர் சொல்ல முடியல. அது மாதிரி மரங்கள் இன்னைக்கு இருக்குதான் செய்யுது. அந்த மாதிரி மரங்களா பார்த்து தான் அதற்கு அந்த பணிகளை செய்வதற்கு தேர்ந்தெடுத்து வெட்டுவார்கள். அதுபோல மிகவும் நேர்மையானவைதான் இந்த உலகம் வெட்டுக்கு ஆளாக்கும். அப்படின்னா அப்ப ஆளாகக்கூடாதா, நேரம் வளரக்கூடாதா அப்படின்னா, நம்ம தர்மம், நமக்குன்னு இருக்கக்கூடிய இயல்பு, நம்மளுடைய கொள்கை, நம்மளுடைய நேர்மை, நம்மளுடைய அர்ப்பணிப்பு உணர்வு எல்லாம் நாம எப்பவுமே கடைபிடிக்கணும். வெட்டுப்பட்டா வெட்டு போறோம், இந்த பிறவி ஒண்ணு தானே, அடுத்த பிறவி வந்துச்சுன்னா நம்ம பார்த்துக்க போறோம். இந்த பிறவியில நம்ம சம்பாதிச்ச புண்ணியங்கள் அடுத்த பிறவிக்கு சேரும் அப்படிங்கிறது இந்து மத தத்துவம். அது இருந்துட்டு போகுது, பரவாயில்லையே. இது எனக்கு இந்த சாணக்கியருங்கிற விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதை உங்கள்கிட்ட பகிர்ந்துகிட்டதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி, வணக்கம்.